பீகார் மாநிலத்துல என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில இந்த மாதம் நவம்பர் 20ஆம் தேதி அன்னைக்கு நிதிஷ்குமார் தலைமையில பீகார் அரசாங்கம் அமையவிருக்கு. பீகார்ல நடந்த எலெக்ஷன்ஸ்ல ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று 10வது முறையா நிதிஷ்குமார் அவர்கள் பீகாருடைய சிஎம் ஆக போறாரு. இது இந்திய அரசியல்ல ஒரு புது ரெக்கார்டு அப்படின்னே சொல்லலாம். நவம்பர் 14ஆம் தேதி அன்னைக்கு வெளிவந்த ரிசல்ட்ஸ்ல என்டிஏ கூட்டணிக்கு ஒரு மேசிவான வின் ஆனது கிடைச்சது. இந்த கூட்டணியை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட அவங்க ஒரு 202 சீட்ஸ்ல வின் பண்ணி ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆப்போசிஷனான ஆர்ஜேடி ஆலையும் காங்கிரஸ் ஆலையும் வெறும் 31 சீட்டுகளை மட்டுமே வின் பண்ண முடிஞ்சது. நவம்பர் 20ஆம் தேதி அன்னைக்கு பாட்னால பதவியேற்பு விழாவானது நடைபெறும் அப்படின்னு தெரியுது. இதுல மோடி, ராஜ்நாத் சிங் உட்பட பிஜேபியின் மிக முக்கிய தலைவர்கள் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். மீன்வைல் பீகார்ல எலெக்ஷன் கமிஷன் தேர்ந்தெடுக்கப்பட்ட 243 எம்எல்ஏ உடைய லிஸ்டையுமே அந்த மாநிலத்தின் கவர்னரிடம் கொடுத்திருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல நிறைய ரெக்கார்ட்ஸ் ஆனது உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். போலிங்கின் போது மிக அதிகப்படியான ஓட்டிங் டர்ன் அவுட்டை இந்த முறை பீகார் பார்த்தது. அதே மாதிரி நிதிஷ்குமார் அவர்கள் 10வது முறையா சிஎம் ஆகுறாரு. இந்த மாதிரியான ஒரு மேசிவ் லேண்ட்ஸ்லைட் விக்டரி என்டிஏக்கு பீகார்ல வந்ததே கிடையாது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 25 வயது மதிப்புத்தக்க மிதாலி தாக்கூர் பீகாருடைய யங்கஸ்ட் எம்எல்ஏவா இருக்காரு. இது மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸை இந்த எலெக்ஷன் உடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அடிக்கிட்டே போகலாம். இதே மாதிரி நிறைய தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.